குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணாய் என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே. என் இனிய உறவுகளே, நாம் வெறும் களிமண் தான். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உயிர் மூச்சை நமக்குள் தந்து நம்மை உருவாக்கியவர். வெறும் களிமண்ணாக இருந்த நம்மை நமக்கு சதை, இரத்தம், எலும்பு, நரம்பு, நாணங்கள் அனைத்தையும் படைத்தவர் அவரே. நம்மை உருவாக்கும் முன்னே ஒரு நொடி அவர் நினச்சிருந்தா இந்த பெண் இப்படி பண்ணோம், இந்த ஆண் இப்படி பண்ணுவான், நமக்கு வேண்டான்னு ஆண்டவர் என்றைக்கோ தூக்கி போட்டிருக்கலாம் நம்மளை. ஆனால் அவர் அதை செய்யலை. நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்த பெற்றோர் எனப்படும் மனிதர்கள் நம்மை தூக்கி எறிகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அல்ல, சில காரணங்களால் பெண் குழந்தை வேண்டாம் என்ற என்ன சொல்கிறது, அபார்ஷன் மற்றும் தவறுதலான உறவுகள், இதனால் அபார்ஷன். ஸோ அப்போ அந்த குழந்தையினுடைய இதயம் எப்படி வலிக்கும் யோசித்து பாருங்கள். ஏன்னா அது உருவாகும் முன்னே அதை நமக்குள்ளே வைக்கிற ஒரு ஆண்டவர் மட்டும்தான். அதான் இன்றைய வாசகம் சொல்லுது, நற்செய்தி, தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு, பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்களுள் பேசுவார். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தும் ஒவ்வொரு செயலும் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதோ 12:7-24 இருக்கிறோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 32:7-8-9. நீரே என் புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவு கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் எழுத்தாலன்றி உன்னை தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. நீதிமொழிகள் 15:28-29-30. சான்றோர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர், பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலையில் இருக்கிறார், நமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றார். இன்முகம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும், நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். இன்றைய வாசகம் ஓசையா 14:1-9. எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னைக்கு வரலாம் நமக்குள்ள அன்றைக்கு கைவினை பொருட்கள்னு அவங்க இதில் எழுதியிருக்கு. இன்றைக்கி நம்ம விரும்புகிற எல்லாமே விபச்சாரம் தான். எல்லாமே என்ன சொல்கிறது, அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, விக்கிரக ஆராதனை எல்லாமே. மொபைல் பாருங்கள், நம்ம காலை கண் விழித்தவுடன் நம்ம கையை தேடி கண்டுபிடிக்கிறது இயேசுவின் முகம் அல்ல. காலை எழுந்ததும் கண் விழித்த உடனே தேடி பிடிப்பது உந்தன் முகமே. ஆண்டவர் முகம் இல்லை, மொபைல் முகம். மொபைலு எத்தனை மெசேஜ் வந்துக்குது, எத்தனை யார் நம்மளை கால் பண்ணியிருக்கா, திரும்பி படுக்க போகிற மட்டும் தூக்கம் வரல நம்ம கையில் இருப்பது மொபைல். அது யாராக இருந்தாலும் தயவு செய்து மக்களே, ஏதோ நமக்காக ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைச்சி எப்படியெல்லாம் நம்மளை அவர் ஒவ்வொரு நாளும் என் மகன் என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வராதான்னு இரு கைகளை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எல்லாருமே அன்னை தெரேசாவை போல் வாழ முடியாது. இதோ ஒரு நல்ல தலைவர் அப்துல் கலாம். உலகமே அப்துல் கலாமை தலை மேலே தூக்கி வச்சு ஆடின காரணம் என்ன தெரியுமா? அவர் அந்த இதை அனுப்பிச்சாருன்றதுக்காக இல்லை, அமெரிக்காவை திரும்பி பார்க்குற அளவுக்கு போக்குறோம்ன்ற அணுகுண்டு அவர் சோதனை வெற்றி பெற செய்ததுனால இல்லை. எல்லா உலக தலைவர்களும் பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்தது கம்மி, ஆனால் பிரசிடெண்ட்டை நாங்கள் பார்க்க வரணும்னு வந்தது தான் அதிகம். இது நமக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். 6 கிலோ தூக்கி நடக்கிற ஊனமுற்ற குழந்தைகளை பார்த்து 300 கிராமில் செய்து கொடுத்தவர் அவர் அந்த கால்களுக்கு. இந்த மாதிரி பல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய அறிவா, அவருடைய ஞானமா? இல்லை, ஏழ்மையில் பிறந்த அந்த ஏழ்மையிலே நிலைத்து நின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வசதிகளையுமே அவர் அதை பெருமையாகவே நினைக்கல. பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு எத்தனை இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற பெருமையை நம்ம தூக்கி போடுவோம். நமக்கு வேண்டாம், இது ஒரு நாள் அழியும்.
நாமளே இந்த உலகமே ஒரு நாள் இருக்க போகிறதில்ல பாருங்கள். கடவுள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் சொல்லி வச்ச வசனங்கள் இன்று சூரியனுக்கு குறை கண்டுபிடிக்கிறாங்க, நிலாவுக்கு குறை கண்டுபிடிக்கிறாங்க, பூமி சுற்றுவதில்லை அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி சுத்த போகிறது இல்லையா. ஸோ இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு செய்து ஆல்ரெடி எழுதி கொடுத்து நம்மளுக்கு அதை அனுப்பியிருக்காரு. அதை நாம் படிப்போம். தினம் ஆண்டவரை நேசிப்போம், பிறரை நேசிப்போம், விவிலியம் வாசிப்போம், நற்செய்தி அறிவிப்போம். நற்செய்தி அறிவிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை, சுகமான சுமை. அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.